உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு காரு ஆட்டோவை அடிச்சு தூக்கிட்டு நிக்காம போயிருச்சு சார். சரி, அந்த காரை யார் ஓட்டினா? இவர்தான் சார். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பாண்டியனா நல்லா தெரியும். ஆக்சிடென்ட் பண்ணது இவர்தான் சார். ஒரு தடவை பாண்டியன் கூட இவர் சண்டை போட்டாரு. அப்ப அவரை பார்த்து உன் சாவு ஏன் கையில தாண்டான்னு சொன்னார் சார். ஆரம்பத்துல ஆக்சிடென்ட் தான் நான் நினைச்சேன் சார். யோசிச்சு பார்க்கும்போது தான் இது கொலையா இருக்க சான்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவர் பாண்டியனை பிளான் பண்ணி கொண்டு இருக்கார் சார். இந்த ஆள் சொல்றது எல்லாமே போய்னா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கவே இல்ல. மாறனுக்கும் பாண்டியனுக்கும் என்ன பகை இருக்க போகுது? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இவன் சொல்றதெல்லாம் நம்பாதனா? டேய், யார்கிட்ட பணம் வாங்கின? யார் இப்படி உன்னை சொல்ல சொன்னாங்க? சொல்றா. நான் பாண்டியன் கூட சண்டை போட்டனா? சொல்றா, நான் பாண்டியன் கிட்ட சண்டை போட்டனா? ஆக்சிடென்ட் பண்ணது அவன். இவன் எதுக்கு இப்படி கேக்குறான்? பாத்தீங்களா நீங்க? உங்க தம்பி பிளான் பண்ணி பண்ணிருக்காரு. ஓ, இவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தம்பியவே பலிகடை ஆக்கிட்டானா? பாண்டியனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பாண்டியனோட தங்கச்சியவே கட்டியிருக்கானா? அடேங்க அப்பா, பழைய ஆளுதான். சொல்றா, நான் பாண்டியன் கிட்ட சண்டை போட்டனா? இந்த மிரட்ட வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க பாண்டியன் கூட சண்டை போட்டதை நான் பார்த்தேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்க. திரும்ப திரும்ப சொன்ன போயவே திரும்ப திரும்ப சொல்றீங்க. டேய், சொல்லு. சொல்லு, யார் சொல்ல சொல்லு. இப்படி பண்ணிட்டு இருக்கான். டேய், 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 சொல்றா. வாடா இப்படி. டேய். என்னடா பண்ற? போய் சொல்றா பாவா. டேய், இரு. போலீஸ் எதிர்க்க விட்னஸ் மேலேயே கை வைக்கிறியா? அப்படிதான் நீ கான்ஸ்டபிள் மேல கை வைக்க போன. பதிலுக்கு நான் கை வச்சதுக்கு நீங்க டிஐஜி வரைக்கும் போனீங்கல்ல. ராமச்சந்திரன் சார், பாருங்க, எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? ஐ விட்னஸ் மிரட்டி கேஸ அவருக்கு சாதகமா மாத்த பாக்குறாருன்னு நாங்க எடுத்துக்கிட்டுமா? சார், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா அதுக்கு இவர் தான் சார் காரணம். அட்டிங்க நானும் போயாண்ணா. ஏங்க, என்னங்க நீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. அவன் போய் சொல்லிட்டு இருப்பான், நம்ம அதை பார்த்து நின்று இருக்கணுமா?
இவன் ஃபிட்னஸே இல்ல, பணத்தை வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். டேய், மரியாதையை உண்மையை சொல்லிடு. யார் உன்னை அனுப்புனா? ஆமாண்ணா, இந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த ஆளுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல வச்சிருக்கான். நம்ம மாற அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டானா. சரிங்க, நான் போய் சொல்ல வைக்கிறேன்னு இருக்கட்டும். உங்க வீட்டு பொண்ணுங்க உண்மையை தானே சொல்லுவாங்க. ஏமா கண்மணி, வீரா, நீங்க 2 பேரும் சொல்லுங்க. இவர் தானே ஆக்சிடென்ட் நேர்ல பார்த்த சாட்சி? ஆமா சார். இவர் தானே மாறன் ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்தை உங்ககிட்ட சொன்னாரு? ஆமா சார். மா, நீங்களும் சொல்லுங்கம்மா. கொலகார பாவி இடிச்சிட்டு அப்படியே போயிட்டாமா. ஆக்சிடென்ட் நீங்க நேர்ல பாத்தீங்களா? ஆமாம்மா, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நான் இருந்தேம்மா. ஆமா. சார், இதுக்கு மேல என்ன சார் வேணும்? இவர் தான் விட்னஸ். மோட்டிவோட தான் உங்க பையன் இதை பண்ணிருக்காரு. இப்ப சொல்லுங்க, மாறனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாமா? கான்ஸ்டபிள் சார். இவனை லாக்அப்ல தள்ளியா? ஓகே சார். சார், இல்ல, ஒரு நிமிஷம். லாயர் சார். இதோ வரேன் மேடம். இந்தாங்க சார், இவரோட முன்ஜாமீன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்களா? ஓகே சார், இப்போ கூட்டிட்டு போங்க. ஆனா எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். ஜாமீனோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல? இந்த கேஸ்ல இருக்கிற ஒரே விட்னஸ் இவர் மட்டும்தான். இவருக்கு மட்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உங்க பையன் தான் காரணம். உன்னால அவர் உயிருக்கு ஆபத்துன்னு ஆல்ரெடி அவர் எழுதி கொடுத்திருக்காரு. ஒருவேளை அப்படி ஏதாவது வந்ததுன்னா உங்க பையன் மேல நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். பாத்துக்கங்க. ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன். ஆனா இவன் என்ன சொல்றான்? அப்போ இவன் வெறும் ஆக்சிடென்ட் பண்ணதை மட்டும்தான் பார்த்துருக்கான். யார் பண்ணதுன்னு சரியா பார்க்கல. ஆனா அது கூட சேர்ந்து நடக்காத விஷயத்தையும் சொல்றான். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.